ஆதித்ய விக்ரம் தரையிலிருந்து உடல் எவ்வளவு உயரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்த்தான். இது மிகவும் முக்கியமான ஒன்று என்று அவன் கருதினான். அவன் அப்படி கருதுவதற்குண்டான காரணமும் உண்டு. இந்த காரியத்தை ஒருவர் செய்தார்களா அல்லது கூட்டமாக சேர்ந்து செய்தார்களா என்று தெரிந்து கொள்ள இந்த உயரத்தை கணக்கிடுதல் வழிகாட்டும். அதைத்தான் அவன் செவ்வனை செய்து கொண்டிருந்தான். அந்த உயரத்தை கணக்கிடுவதற்கு அவன் பயன்படுத்திய முறை மிகவும் வித்தியாசமானது. பொதுவாக உயரத்தை கணக்கிடுவதற்கு மெஷரிங் டேப்பை தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் தரையில் இருந்து அந்த உயரத்தை கணக்கிடுவதற்கு விக்ரம் சாதாரணமாக ஒரு யோசனையை செய்தான். அவன் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து நகர்ந்து நேரடியாக அந்த உடல் தொங்கிக் கொண்டு இருக்கும் இடத்திற்கு போனான். தரையிலிருந்து அவனுடைய உயரத்தை கணக்கிட்டான். அவன் அருகில் போனபோது அவன் கண்களுக்கு கீழே அந்த கால்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவனுடைய உயரத்தை தரையிலிருந்து கணக்கிட்டு அதை கண்ணுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும் காலின் அளவோடு கழித்தான். அப்படி கழிக்கும் பொழுது தரையிலிருந்து உடல் எவ்வளவு தூரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பது மிக எளிதில் தெரிந்துவிடும். உங்களுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.